மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாங்க. ஆல்ரெடி ஜீரோதா அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ அதனால் டைரெக்டாக காயினில் நம்ம சிஸ்டமில் லாகின் பண்ணி வச்சுட்டோம். மொபைல்லையும் நீங்கள் பார்க்கலாம் இதை. ஸோ இப்போ நான் இங்கே ஃபில்டர்ஸை உங்களுக்கு சிம்பிளாக நான் காட்ட போகிறேன், சரிங்களா? இதில் வந்து லார்ஜ் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது. பட் நம்ம இங்கே ஒட்டுமொத்தமாகவே தேர்ந்தெடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போது இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஏஎம்சி அப்படி வருது, ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ண போகிறல, சரிங்க? இதை அப்படியே விட்டுருங்க. நமக்கு தேவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான், சரிங்களா? இப்போது கேட்டகரி இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டா, ஹைப்ரிட்டா அப்படின்லாம் உங்களுக்கு வந்து டைப்ஸ் கேட்கும். நான் ஈக்விட்டியை சூஸ் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இதுதான் டைரெக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. லாங் டைமில் நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடியதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம வரோம். ஸோ அப்போ எக்விட்டி, சரிங்களா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? செகண்ட் வந்து சப் கேட்டகரியில் இதில் நீங்கள் பர்டிகுலராக ஸ்மால் கேப் வேணும், லார்ஜ் கேப் வேணும், அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒட்டு மொத்தமாக ஸ்க்ரீன் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ என்னென்ன ஃபண்ட் இருக்கோ மொத்தமாக நான் எடுக்க போகிறேன், சரி? அதனால் இதை நான் செலக்ட் பண்ணலை. டிவிடெண்ட் டைப். டிவிடெண்ட் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சில லாபங்கள் ரொம்ப அவங்க கொடுப்பாங்களே, அந்த மாதிரி லாபங்களை உங்களுக்கு தனியாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வேணாம், சரிங்களா? க்ரோத்னாலே வந்து நமக்கு லாங் டேர்ம் இருந்தால் தான் அது க்ரோத்தாக இருக்கும். அதனால் இந்த க்ரோத்துன்ற வார்த்தையை பார்த்துங்க, க்ரோத் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா? ஸோ எக்விட்டி க்ரோத் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஸோ ஜீரோலேருந்தே வச்சுக்கோங்க, சரிங்க? ஓகேங்களா? ஜீரோலேருந்தே வச்சுக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ₹100 தான் இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து நம்பரை நீங்கள் கம்மி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜீரோலேருந்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் தேட போகிறோமே தவிர, எது அதிகமாக கொடுத்து வாங்க போகிறோம், கம்மியாக கொடுத்து வாங்க போகிறோன்னு பார்க்காதீங்க, சரிங்களா? அது கிடையாது. பர்ஃபார்மன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபண்டை உங்களுக்காக வேலை பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்க பண்ண போகிற சார்ஜஸ், செலவினங்கள். அப்போது இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1% அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? நிறையா போச்சுன்னா உங்களுக்கு நிறையா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்லேருந்து அது போகிற மாதிரி. ஸோ 1க்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? 0லேருந்து 1க்குள்ளே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏயுஎம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது சொல்லி இந்த மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் பார்த்தீங்க, இது வந்து ரொம்ப குழப்பம் பண்ணிக்க வேணாம். உதாரணத்துக்கு யூனிட்டை வந்து அவங்க மினிமம் வச்சுருப்பாங்க, ₹100 மினிமம், ₹500 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் இது, சரிங்களா? மினிமம் ₹500 அந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது, சரிங்களா? இதை நான் எதுவுமே செட் பண்ணல, 0 to மேக்ஸிமம் வச்சிட்டேன். அடுத்து ஆசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஃபண்டில் எவ்வளோ பணங்களை வந்து மக்கள் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, அதை வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது, சரிங்களா? இப்போது இந்த ஏயுஎம் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி 0லேருந்து இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ க்ரோர் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடியாவது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பர்சனல் ஒப்பீனியன், சரிங்களா? நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறோம். டெசிஷன் உங்களுது, சரிங்களாண்ணா? இல்லை எனக்கு 10,000 தான் வேணும்னா நீங்கள் 10,000 கூட வச்சுக்கலாம். ஸோ இது நம்மளோட விருப்பம். ஸோ 10,000 கோடி மேலே அந்த ஃபண்டுக்காரங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோம், சரிங்களா? அதிகபட்சம் இது இவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், என்ன வேணாலும். அப்புறம் எக்ஸிட் லோன். இது என்னென்னாங்க, நிறைய கம்பெனிஸில் வந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னா 1% சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த சார்ஜஸ் வந்து வராது. இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து 1% வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி தயவுசெய்து விற்கிறதுக்காக நம்ம வாங்கலை, லாங் ரனில் வச்சுக்க பாருங்க. ஸோ எக்ஸிட் லோட், சப்போஸ் நீங்கள் விற்றுட்டிங்கன்னா, விற்க போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு 1% சார்ஜ் போடுவாங்க அப்படின்றது தான் இது. அண்ட் இதுவுமே கூட பார்த்திங்கன்னா இந்த சார்ஜஸ் ஃபண்டை பொறுத்து மாறும். சில ஃபண்டில் வந்து 1% இருக்கும், 1 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். சில ஃபண்டில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் லோடு 2% கூட இருக்கும். அதனால் நம்ம இங்கேயே வந்து டிஃபால்ட்டாக 1% கூட தாங்க எனக்கு வேணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டு காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸுங்க. வருஷம் எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸாக அது எப்படியாச்சும் வந்து நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது கொடுத்துரும். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு லாங்கர் ரனில் செக் பண்ணு, சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அதான் மேக்ஸிமம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 15 இல்லைனா 20 விருப்பப்பட்டால் நீங்கள். இப்போ இந்த 15 கொடுத்ததுக்கு எத்தனை ஃபண்டு லிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், 30 ஃபண்டு லிஸ்ட் ஆகிருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலான்னா
நான் என்ன சொல்கிறேன், அதே லாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்ரி இயர் வந்து எனக்கு அட்லீஸ்ட் 20% கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்குமா. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் இதை வந்து கூட்டி கழித்து பார்த்தோன்னா வருஷம் 20% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி அப்படின்ற ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்துருச்சுப்பாங்க. நம்ம என்னென்ன கொடுத்தோம் அப்படின்றது இது உங்கள் விருப்பம். நீங்கள் 15 மேலே இருந்தால் போதுனா 15 கொடுங்க. இல்லை இது 5000 கோடி வேணுன்னா ஒரு 5000 கோடி கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் லோடெலாம் வந்து நம்ம கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. அதேமாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? 8 ஃபண்டு தாங்க. மொத்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 20% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஃபண்டு பாருங்கள், HDFC மிட் கேப்பு, நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப்பு, மோத்திலால் ஓஸ்வால், அப்படியே பாருங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கு. இன்வெஸ்ட்கோ இந்தியா மிட் கேப், இன்வெஸ்ட்கோ இந்தியா ஸ்மால். இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா, ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பு தான் வந்து ஒரு பெரிய க்ரோத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா நிஃப்டி 50 அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். நார்மலாகவே அதை டீசெண்டாக கொடுக்கும். ஒரு 10-12% நிறுத்திடும். பட் ரிஸ்க் பெருசாக இருக்காது. ஸோ மிட்டு ஸ்மால்னு போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாங்கர் ரனில் பாருங்கள் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருது. ஆனால் இது போதுமானு கேட்டால் இது போதாதுங்க. இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு 8 ஃபண்டை எடுத்தாச்சு. சரிங்களா? ஆனாலும் இந்த ஃபண்டோட ஏஜ் பார்க்கணும், எவ்வளோ வருஷம். என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 10 வருஷமாவது ஒரு ஃபண்டு வந்து அவங்க ரன் பண்ணி தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஃபண்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம HDFC மிட் கேப் ஃபண்டை கிளிக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இங்கே இதுதான் கரண்ட் NAV. இதுதான் நம்ம இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா இந்த யூனிட்டை பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான். சரிங்களா? ஒரு யூனிட் இந்த விலையில் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ CAGR இப்போ பாருங்கள், லாஸ்ட் 5 வருஷம் நம்ம அங்கே பார்த்தது 20 பீட் பண்ணிருச்சா? சூப்பர். அடுத்து பாருங்கள், மினிமம் 100 மடங்கு கூட இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஆசெட் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட பாருங்கள் 1,00,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1க்குள்ளே இருக்குது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஆக்டிவ் ஃபண்டு, பேசிவ் ஃபண்டு நம்ம பேசுவோம். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது கொஞ்சம் அதிகம் தான், உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 1க்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப கம்மியாக நீங்கள் இதெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரியான டைப் ஃபண்டை சூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸிட் லோட் நம்ம சொன்ன மாதிரி 1% தான். ஸோ இந்த ஃபண்டை கிளிக் பண்ணி பார்த்தா என்ன வருது? எக்ஸிட் லோட் பாருங்கள், 1% வித்தின் 1 இயர். அதான் இந்த 1 இயருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கூட வராது. சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபண்டை சும்மா அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீப் அண்ட் டைவாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. அண்ட் இதோடு நிறுத்திடாமல் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆல்ஃபா வேல்யூ பார்க்கணும், பீட்டா பார்க்கணும், ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும், ஷார்ப் ரேஷியோ பார்க்கணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கணும், கேப்சர் ரேஷியோ பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குங்க. நீங்கள் பயந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி, என்னடா இப்படி மேலே போகுது, என்னடா இப்படி கீழே போகுது, என்னடா இந்த ரிட்டர்ன்ஸோட மைனஸில் அப்படி பயப்படாமல் ஏற்கனவே நம்ம இந்த டேட்டாலாம் பார்த்து தானே சூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு பயம் இல்லாமல் அந்த ஃபண்டை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருப்போங்க. மினிமம் நான் சொல்கிறேன், இந்த 3 இயர்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ராங் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் உங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ் அப்படின்றபோது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி இன்னமும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஓவராக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்தா இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணோம். பட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பார்ட் B அப்படின்ற மாதிரி அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டெப் 1ஆக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இங்கே உங்களுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுலாம் எதுவுமே சஜஷன்ஸாக கொடுக்குறேங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. வெதர் இந்த வெப்சைட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு நான் எஜுகேஷ்னலாக சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ஃபைன் டியூனாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனாலும் அந்த வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் இருக்கும். அரௌண்ட் ஒரு 60% வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் பார்த்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்டை எப்படியெல்லாம் தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இந்த ஆல்ஃபா, பீட்டா, ரோலிங் ரிட்டர்ன்ஸ், ஷார்ப் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், கேப்சர் ரேஷியோ எல்லாமே பார்த்துடலாங்க. அண்ட் நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பேஜில் வந்து அடிப்படையாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றிகள்.